குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு த செஷன். ஸோ இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் நம்மளுடைய 30 டே ஸ்பெஷல் கிளாஸஸில் இருக்கும். ஸோ லாஸ்ட் டே அப்படிங்கிறப்ப நேற்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவில் சொல்லியிருப்பேன், ஒரு 2 நாள் கிளாஸஸ் தொடர்ந்து ஆடப் ஆகி கொண்டு போகிற மாதிரி. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கான இன்னும் ஒரு சிறப்பு செஷன் ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டாட்டிக் ஜிகே கிளாஸஸ் ஆனது கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால் இதை வந்து சீக்கிரம் கொஞ்சம் வைண்ட் அப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், ஸ்டாட்டிக் ஜிகேவை நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான். சரியா? ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாருக்குமே நல்லா யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட பிபிடி எல்லாமே நம்மளோட டிரைவில் அப்லோட் பண்ணியாச்சு. கரெக்டாக? ஸோ எஸ், இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னைக்கு நம்மளுடைய அந்த லாஸ்ட் டேல ஒரு 2 இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை பற்றி நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? 2 இல்லை, கிட்டத்தட்ட 3 இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டு, லைட்டு மற்றும் சவுண்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. கேள்விகள் பெர்ஸ்பெக்டிவ்லையுமே உங்களுக்கு எல்லா எக்ஸாம்லையுமே இதுலேருந்து கேள்விகள் வரும்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நேராக வித்தவுட் ஃபர்தர் டிலே செஷனுக்குள்ளே போயிடலாம். வெப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஹீட் அப்படிங்கிறத வெப்பம்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம வந்து அடிப்படை அலகுகள் பார்க்குறப்ப, அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பற்றி பார்க்குறப்ப இந்த ஹீட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு குவான்டிட்டியாக நம்ம என்னத்தை பற்றி பேசியிருந்தோம், டெம்பரேச்சர் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். சரியா? அப்போ ஹீட் அப்படிங்கிறது முதல்ல என்ன? ஹீட் அப்படிங்கிறது ஒரு உடம்புடைய டெம்பரேச்சரானது ரைஸ் ஆச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், ஹீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? நம்ம யாருமே குளிர்றதை ஹீட்டுன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ டவுன் ஆனால் அதை ஹீட்டுன்னு சொல்ல மாட்டோம். இதுவே ஒரு டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அதை ஒரு ஹீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது வெப்பம் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை உயரச் செய்வது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வெப்பநிலை உயர்ந்துச்சு அப்படின்னா அதான் என்ன சொல்கிறாங்க, வெப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வெப்பத்தை எப்படி வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் இந்த வெப்பநிலை, டெம்பரேச்சர் அப்படிங்கிற விஷயம் மெஷர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப இந்த வெப்பத்தை மட்டுமா அது மெஷர் பண்ணுது கிடையாது. வெப்பநிலை அப்படிங்கிறது அது வந்து ஹாட்டாக இருக்கு, ஐ மீன் கூலிங்காக இருக்கா இல்லை வந்து ஹாட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் தான் இந்த டெம்பரேச்சரானது மெஷர் பண்ணுது. அதாவது 30 டிகிரி வெயில் அடித்தாலும் அதை நம்ம டெம்பரேச்சர் தான் சொல்கிறோம், -30 டிகிரியில் போனாலும் அதையும் நம்ம டெம்பரேச்சர் தான் சொல்கிறோம். அப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஹாட்டு, கோல்டு இது 2 பற்றியுமே டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும். ஆனால் ஹீட்டுன்ற வார்த்தை வேறு என்னத்தை மட்டும் தான் கொடுக்குது, டெம்பரேச்சர் அந்த ரைஸ் ஆகிற டேர்ம். அதாவது இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஹீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஹீட் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் டேர்ம் தான், டெம்பரேச்சர் அப்படிங்கிறத தான் நம்ம ஒரு பேராமீட்டராக பார்க்குறோம். அப்போ இந்த டெம்பரேச்சர் வெப்பநிலை, அந்த வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு என்ன, இது நம்ம ஏற்கனவே அடிப்படை அலகுகளில் பார்த்துருப்போம், கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அடிப்படை அலகுகள் பார்க்குறப்பே நான் ஒன்று சொல்லியிருப்பேன், கெல்வின் அப்படிங்கிற ஸ்கேலை தாண்டி எத்தனையோ ஸ்கேல் இருக்குது. ஐ மீன் ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறப்ப இப்போ ஏசியில் டெம்பரேச்சர் வைக்கிறீங்க, ஏசியில் என்ன காட்டுது, டிகிரி சி அப்படின்னு போட்டு காட்டும், ஒரு முட்டை போட்டு சி காட்டும். இதுவே தெர்மோமீட்டருக்கு போகிறீங்க, அதாவது வாய்க்குள்ளே தெர்மோமீட்டர் வைக்கிறாங்க அப்படின்னா 101 டிகிரின்னு வாங்க. அப்போ அது 100 டிகிரியில் 101 டிகிரி அப்படிங்கிறப்ப அது என்னது, ஃபாரன்ஹீட்டில் போய் முடியும், எஃப் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேல் இருக்குது, அதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி ஹீட்டை பற்றி சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஹீட் அப்படிங்கிறதுக்கு ஒரு யூனிட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீட் அப்படிங்கிறதுக்கு ஜோல் அப்படிங்கிறது ஒரு யூனிட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வெப்பத்தின் அலகு ஜோல் அல்லது ஜே என்ற பேரில் அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காமனான டேர்ம் என்ன, கேலரிஸ் குறைக்கணும், கேலரிஸை பேர்ன் பண்ணணும் அப்படின்னு வாங்கி. அது என்ன கேலரிஸை பேர்ன் பண்ணுறது? கேலரி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு யூனிட் ஆஃப் ஹீட். அதாவது ஒரு வெப்பத்தோடைய அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அதிகமாக பொதுவாக இல்லை பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அளவு என்னவா இருக்குமா, கேலரி அப்படின்றது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேலரி அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்றத, இப்போ ஒரு 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 ஃபுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபுட்டு செரிமானத்துக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஹீட்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கேலரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 1 calorie இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 gram ஆஃப் வாட்டர் த்ரூ 1 degree Celsius அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த 1 gram ஆஃப் ஃபுட்டை செரிமானம் பண்ணுறதுக்காக தேவைப்படக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை தான் 1 calorie அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கேலரிஸ் அப்படிங்கிறதுக்கு 1 calorie இஸ் ஈக்குவல் டு 4.186 ஜூல் அப்படிங்கிறது எக்ஸாக்டான வேல்யூ.
அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படிங்கிறது 1 கிலோ கேலரி இஸ் ஈக்குவல் டு 4200 ஜூல்ஸ் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டான வேல்யூ. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்குமே வேல்யூஸ் தான் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கேள்வியாக கேட்கக்கூடியது. சரியா? ஸோ அடுத்து அப்படியே போனோம் அப்படின்னா வேற என்னென்ன மாதிரியான ஸ்கேல்ஸ் இருக்குன்னு சொன்னேன். நம்ம எப்பயுமே சொல்லக்கூடிய கெல்வின் அப்படிங்கிற ஸ்கேல், இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெம்பரேச்சருக்கு ஒரு பேசிக்கான அழகாகவே, ஒரு அடிப்படை அழகாகவே நம்மளுடைய வெப்பநிலைக்கு என்னத்தை பார்த்தோம், கெல்வின் அப்படிங்கிற அந்த ஸ்கேலை பற்றி பார்த்தோம். அதை தாண்டி உங்களுக்கு ஃபாரன்ஹீட்டு, டிகிரி செல்சியஸ்ன்ற மாதிரி 2 ஸ்கேல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபாரன்ஹீட்டு, டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்கேல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த ஸ்கேலோட கம்பேரிசன் அழகாக இந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ நடுவில் இந்த இடத்துல இருக்கக்கூடியது கெல்வின், இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிகிரி செல்சியஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபாரன்ஹீட். இந்த 3 ஸ்கேலையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சு நிறைய தடவை கொஷின்ஸ் ஆனது வந்திருக்கு. அதாவது கெல்வினுக்கும் டிகிரி செல்சியஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேல்யூ தான், 273.15. அதாவது 1 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 274.15. இப்போ 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது எத்தனை கெல்வின்ல சொல்லுவாங்கன்னா 273.15 டிகிரி செல்சியஸ் அப்படின்வாங்க. சரிங்களா? சாரி, 15 டிகிரி கெல்வின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே 1ன்றப்ப எப்பயுமே ஒரு செல்சியஸை கெல்வினா மாற்றணும் அப்படின்னா அந்த செல்சியஸ் ஸ்கேலோட 273.15 அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். இந்த 273.15ன்றது தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? அப்சல்யூட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கெல்வினுக்கும் செல்சியஸ்க்கும் இதான் ரிலேஷன். ஏன் வந்து இந்த செல்சியஸ் ஸ்கேலை நடுவில் போட்டிருக்கேன்னா கெல்வினுக்கும் செல்சியஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் உண்டு, ஃபாரன்ஹீட்டுக்கும் செல்சியஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் உண்டு. அப்போ இந்த செல்சியஸ்ன்ற வேல்யூ வச்சு தான் நம்மளால் இந்த ஃபாரன்ஹீட்லேருந்து கெல்வினை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்குறோம். அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. மொத்தமே 2 ஃபார்முலா. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை பாருங்கள். கெல்வின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செல்சியஸோட 273.15 அப்படிங்கிற வேல்யூவை சேர்த்துக்கணும். செல்சியஸோட 273.15ன்ற வேல்யூ சேர்த்துக்கணும். இதுவே ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. F-32 ப்ராக்கெட்டில் டிவைடட் பை 9 இஸ் ஈக்குவல் டு C டிவைடட் பை 5. இது ஒரு ஃபிக்ஸடான ஒரு வேல்யூ. இந்த வேல்யூ வந்து வச்சு நம்ம ஃபாரன்ஹீட்டையோ செல்சியஸையோ கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இந்த வேல்யூ வச்சு ஃபாரன்ஹீட்டையோ செல்சியஸையோ கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டு அதை வந்து கெல்வினா மாற்ற சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டு கெல்வினா மாற்ற சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஃபாரன்ஹீட்டை வச்சு செல்சியஸ் கண்டுபிடிப்பீங்க. கரெக்டாக? அந்த செல்சியஸோட 273.15ன்றதை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? இந்த கெல்வின் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ இதுதான் ஒரு கம்பேரிட்டிவ் வேல்யூ. ஓகேவா? இன்னும் சிம்பிள் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா FCK. ஓகேவா? சியை வந்து டைரெக்டாக கேவா மாற்றணும்னா 273.15ன்றதை ப்ளஸ் பண்ணணும். கேவை வந்து டைரெக்டாக சீன் மாற்றணும்னா -273.15 அப்படிங்கிறத கொண்டு வரணும். சியிலேருந்து எஃப் கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, எஃப்லேருந்து சி கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, இந்த ஒரே ஃபார்முலா தான். F-32 டிவைடட் பை என்னது 9 இஸ் ஈக்குவல் டு C/5 அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் எஃப்லேருந்து கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சி கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் 273.15. இதுவே கேலேருந்து எஃப் கண்டுபிடிக்கணும்னா -273 போட்டுட்டு மறுபடியும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே அதோட எக்ஸாம்பிள்லாம் நம்ம கொடுத்துருப்போம். ரைட்டா? என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ டிகிரி செல்சியஸ் 100 அப்படிங்கிறது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு தண்ணீருடைய கொதிநிலை, ஒரு நீரின் கொதிநிலை என்னவா 100. இப்போ இந்த 100ன்றது கெல்வினில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கெல்வினை வந்து டிகிரி செல்சியஸாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? ப்ளஸ் 273 போடணும். அதனால என்ன போட்டிருக்காங்க? 373.15 போட்டிருக்காங்க. இப்போ இதையே கெல்வினையே டிகிரி செல்சியஸாக மாற்றியாச்சு, சாரி இது ஃபாரன்ஹீட்டாக மாற்றியாச்சு. டிகிரி செல்சியஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஃபார்முலாவில் நம்ம அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? நம்மளுடைய ஃபார்முலாவில் அதை அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம். ஆக்சுவலாக இந்த டேபிள் கரெக்டு, பின்னாடி இருக்கக்கூடிய டேபிள் தப்பு. ஓகேவா? இந்த டேபிள் தான் கரெக்ட். டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் அப்படிங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்கான். இந்த இடத்துல வந்து இது டிகிரி செல்சியஸு, இது ஃபாரன்ஹீட்டு, இது வந்து கெல்வின். நான் உங்களுக்கு பிபிடி கொடுக்குறப்ப கரெக்டாக அப்டேட் பண்ணி தரேன். ஸோ இந்த இங்கிலீஷில் இருக்கக்கூடிய இந்த டேபிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ரெண்டுமே ஒரே புக்லேருந்து எடுத்தது தான், அவனுக்கு என்ன கேடு வந்துச்சோ தெரில, இதை மாற்றி கொடுத்துட்டான். ஸோ இந்த டேபிளில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ நமக்கே தெரியும் டிகிரி செல்சியஸ்லேருந்து +273 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்னவா மாறிடும், அது கெல்வின் ஸ்கேலாக மாறிடும். அதே சமயத்தில் இந்த டிகிரி செல்சியஸ் 100 அப்படிங்கிற வேல்யூ இங்கே போட்டோம் அப்படின்னா இந்த ஃபாரன்ஹீட் 212 அப்படிங்கிறது கிடைச்சிரும். ரைட்டா? அதே சமயத்தில் டிகிரி செல்சியஸ் 0 இருக்கிறப்ப இவன் 273.15 இருப்பான், இது எல்லாத்துக்குமே தெரியும். டிகிரி செல்சியஸ் 0 இருக்கிறப்ப இவன் 32 இருப்பான். ஏன்னா இங்கே 0 ஆயிரும், இது எல்லாமே 0 ஆயிரும், மறுபடியும் இந்த 9 இங்கே போச்சுன்னா அதுவும் 0 ஆயிரும். அப்போ F-32 அப்படிங்கிறது இருக்கும். ரைட்டா? ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். அப்போ F இஸ் ஈக்குவல் டு +32 ஆயிரும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 வேல்யூஸுமே ரொம்ப முக்கியம். ஹீட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கேள்விகளே இந்த டப்பாலேருந்து மட்டும்தான் உங்களுக்கு கேட்பான். சரியா? என்ன பண்ணுவான், செல்சியஸ் டிகிரியை செல்சியஸ் ஸ்கேலை ஃபாரன்ஹீட் ஸ்கேலாகவும், ஃபாரன்ஹீட் ஸ்கேலை என்னது கெல்வின் ஸ்கேலாகவும் மாற்றுறது தான் உங்களுக்கு மேக்ஸிமமே கொஸ்டினாக இருக்கும். இந்த டேபிளை மட்டும் கரெக்டாக மாற்றி படிச்சுக்கோங்க. சரியா? ரைட்டு. அதே சமயத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், ஒரு வெப்பம் வந்து இன்னொரு உடலுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற அந்த விஷயத்த இந்த இடத்துல கொடுத்துருக்கான். 3 விஷயத்தில் நடக்குது. அது கண்டக்ஷன், கன்வெக்ஷன் மற்றும் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு பால் பாத்திரத்தை எடுத்துக்காங்க. பால் டெய்லி வீட்டில் சுட வைப்பாங்கல்ல, அப்போ அந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது அப்படியே வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீச்சு அப்படிங்கிறோம் தமிழில். இப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அடுப்பில் பால் பாத்திரத்தை வைக்கிறோம். அந்த பால் பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு, பால்ன்றது இருக்கு. அந்த அடுப்புல இருந்து வரக்கூடிய நெருப்பானதை நம்ம என்ன சொல்றோம்னா ரேடியேஷன், அதாவது வெப்ப கதிர்வீச்சு அப்படிங்கிறோம், ஒரு சூரியன்லேருந்து வர மாதிரி. ரைட்டா? அந்த ரேடியேஷன் போயிட்டு நேராக அந்த பாலை சூடு பண்ணுதா? கிடையாது. ஃபஸ்ட்டு பால் சூடாகுமா, பால் பாத்திரம் சூடாகுமா? பால் பாத்திரம் தான் சூடாகும். அந்த பால் பாத்திரம் சூடாகுதுன்றோம்ல, அதை தான் என்ன சொல்கிறாங்க, கன்வெக்ஷன் அப்படிங்கிறாங்க. சாரி கண்டக்ஷன் அப்படிங்கிறாங்க. என்னது, வெப்பத்தை கடத்தல். வெப்பத்தை யார் கடத்துறா? அந்த பாத்திரமானது கடத்துது. அந்த பாத்திரம் எவ்வளோ கடத்த முடியும்? ஓரளவுக்கு தான். இப்போ ஒரு அண்டால பால் வைக்கிறதுக்கும் ஒரு சின்னோண்டு ஒரு பாத்திரத்தில் பால் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ அந்த பாத்திரத்தால் எவ்வளோ வெப்பத்தை கடத்த முடியுமோ அவ்வளோத்தை கடத்திட்டு அதுக்கப்புறம் அந்த வெப்பத்தை வச்சு தான் பால் என்ன பண்ணுது, சூடு பண்ணுது. அதுதான் கன்வெக்ஷன் அல்லது வெப்ப சலனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கன்வெக்ஷன் அல்லது வெப்ப சலனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதை தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஹீட்டுன்றதை முடிச்சாச்சு. ஸோ லைட் அப்படிங்கிற டாபிக்கு போகிறோம். ஒளியியல் அப்படிங்கிற அந்த டாபிக்கு நம்ம போகிறோம். சரியா? ஸோ இந்த லைட் டாபிக்கானது, லைட்டை வச்சு பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு லைட்டை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஃபஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மெயினான விஷயமே எப்படி ஹீட் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னமோ, ஒரு வகை ஆற்றல் அப்படின்னமோ, லைட்டும் இட் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். லைட் ஆல்வேஸ் டிராவல்ஸ் அலாங் அ ஸ்ட்ரைட் லைன். ஒளி எப்போதும் நேர்கோட்டில் செல்கிறது. எப்பயுமே ஒரு ஒளியானது நேர்கோட்டில் மட்டும்தான் செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லைட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எந்த ஒரு மீடியமும் தேவை கிடையாது. வெற்றிடத்துலையும் அதால் பரவ முடியும். அதாவது வேக்கம்லையும் லைட்டால் ட்ராவல் பண்ண முடியும். அதாவது சூரியன்லேருந்து பூமிக்கு வர்றப்ப ஏதாவது காற்று நிறைந்த பகுதி இருக்கா? கிடையாது. கரெக்டாக? சூரியன்லேருந்து பூமிக்கு வர்றப்ப வெற்றிடம் தான் அதிகமாக இருக்குது. அட்மாஸ்பியருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் காற்றோடைய எஃபெக்டில் அது என்ன ஆகுது, அங்கேயும் இங்கேயும் அலையுது. அதை தாண்டி காற்றே இல்லாத இடங்கள்லையும், எந்த ஒரு கேசியஸ் ஸ்டேட்டுமே இல்லாத இடங்கள்லையும், அதாவது சாலிடு, லிக்விடு, கேஸு, இது மூணுமே இல்லாதப்பையும் லைட்டால் என்ன பண்ண முடியும், ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒளி பரவுவதற்கு ஊடகம் என்பது தேவையில்லை. ஊடகம் அப்படிங்கிறதே ஒளி பரவுறதுக்கு தேவையில்லையா. ஒளியால் என்ன பண்ண முடியுமா, வெற்றிடத்துலையும் பரவ முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து ஒளியின் வேகம் என்ன இருக்க முடியுமா, சி அப்படிங்கிறது வெலாசிட்டி, திசை வேகம்னு சொல்லுவோம். 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட்ன்றோம். திசை வேகம் என்பது 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரைட்டா? ஸோ ஒளி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேவ் லென்த், அதோட ஃப்ரீக்குவன்சி வச்சு ரிலேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த ஒளியோடைய வெலாசிட்டி எதை பொறுத்து இருக்கும்னா வி லாம்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வி அப்படிங்கிறது அதோட ஃப்ரீக்குவன்சி, லாம்டா அப்படிங்கிறது அதோட வேவ் லென்த். சரிங்களா? ஸோ அதாவது வி அப்படிங்கிறது அதிர்வெண்ணு, லாம்டா அப்படிங்கிறது அதோட அலை நீளம். அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, இதுதான் என்னது, ஒரு அலைன்னு சொல்லி சொல்கிறோம், வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? இந்த
இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும், அதாவது ஒரு கம்ப்ளீட் வேவை என்ன சொல்றாங்க, வேவ் லென்த்து நம்ம லாம்டா அல்லது அலை நீளம்ன்றாங்க. இதுவே v அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஒரு செகண்டுக்கு எத்தனை அலை போகுது அப்படிங்கிற அந்த கணக்கு, அந்த அதிர்வை தான் என்னன்னு சொல்றாங்க, ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதோடைய வெலாசிட்டியானது எதை பொறுத்து இருக்குமா, அதோடைய வேவ் லென்த் இன்டு ஃப்ரீக்வன்சி v லாம்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. இதை தாண்டி ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு மாதிரியான வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ரெயின்போல இருக்கக்கூடிய கலர்கள் என்னென்ன, ரெயின்போல என்னென்ன மாதிரியான கலர்கள்னு சொல்லுவோம், விப்ஜிஆர்னு சொல்லி சொல்லுவோம், VIBGYOR அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? வயலட்டு, இண்டிகோ, ப்ளூவு, க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு சொல்லி இந்த கலர்கள் எல்லாமே உங்களுக்கு என்னது, நம்மளுடைய ரெயின்போல இருக்கக்கூடிய கலர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த கலர்லேயே ஒவ்வொரு கலருக்கும் வேவ் லென்த்து ஃப்ரீக்வன்சி வெவ்வேறு மாதிரி இருக்குமா. இருக்கிறதுலே அதிகமாக வேவ் லென்த், அதாவது அலை நீளம் அதிகமாக கொண்டது எந்த கலர்னு கேட்டால் ரெட் கலர் தான். அலை நீளம் அதிகமாக இருக்கிறதுனால தான் தூரத்தில் சிவப்பு கலர் லைட்டு போட்டாலும் ட்ரெயின் என்ன பண்ணுது, சிவப்பு கலர் லைட் எரியுதுன்னு சொல்லி ட்ரெயினை இங்கேயே நிறுத்திடுறான். அதனால தான் எந்த ஒரு டேஞ்சர் சைனுக்குமே சிவப்பு கலரில் லைட் இருக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த சிவப்பு கலர் லைட்டுக்கு ஹையஸ்ட்டு வேவ் லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹையஸ்ட்டு வேவ் லென்த் இருக்கக்கூடியது தான் இந்த சிவப்பு லைட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து இருக்கலே அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடியது, ரொம்ப அதிகமாக அதிர்வெண்ணை கொண்டது எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய வயலட்டு. ஸோ அப்போ ஹையஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி யாருக்கு இருக்குது அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவோம், நம்மளுடைய இவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யார், நம்மளுடைய வயலட் கலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ அதை தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. இது நம்மளுடைய ஒளியியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள். சரியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? சரி, ரைட்டு. அடுத்து ஒளியியலில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த விஷயம் ரெஃப்ளெக்ஷன், அதாவது எதிரொலிப்பு. அடிக்கக்கூடிய லைட்டானது பட்டு எதிரொலிக்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, எதிரொலிப்பு அல்லது ரெஃப்ளெக்ஷன்றாங்க. இந்த கதையெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கேருந்து வரக்கூடியது இன்சிடென்ட் ரே அப்படின்னுவோம். அதாவது ஆரம்பிக்கக்கூடிய முதல் ரே இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல வருது. ஒரு ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் பட்டு அந்த ரேவானது என்ன ஆகுது, ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு இன்சிடென்ட் ரே ஒரு மீடியமில் ஒரு சர்ஃபேஸில் பட்டு அந்த ரேவானது என்ன ஆகுது, ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. நடுவில் இந்த ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நடுவில் ஒரு பிளேன் வரைஞ்சிக்கிறாங்க. அந்த பிளேனுக்கு நடுவில் இருக்கிறத ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இந்த சைடு, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இந்த சைடு. சிம்பிளாக ஒரு ரே வந்துட்டு எதிரொலிப்பு நடக்கணும், ரெஃப்ளெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். இதுதான் மெயினான கண்டிஷனு. இது இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுமா, ரேவானது ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தான் ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற பிரின்சிபலில் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகேங்களா? ஸோ படுகதிர், எதிரொலிப்பு கதிர். தமிழில் சொல்லணும் அப்படின்னா படுகதிர், அந்த படுகதிருக்கு ஏற்படக்கூடிய கோணம் படுகோணம். இதுவே எதிரொலிப்பு கோணம் அப்படிங்கிறது எதிரொலிப்பு கதிருக்கு படக்கூடியது. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த படுகோணம் இஸ் ஈக்குவல் டு எதிரொலிப்பு கோணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதுதான் எதிரொலிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மெயினான பாயிண்ட்டு. அந்த நோட்ஸை தான் நம்ம இந்த இடத்துல பார்த்து படிக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், எதிரொலிப்பு நடக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான, நான் அதை தான் சொன்னேன், ரைட்டுங்களா? அதான் இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த I இஸ் ஈக்குவல் டு R, அதாவது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸாக இருக்கணும். அதாவது படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கணும். மூணாவதாக ஒரு பாயிண்ட்டு, இவன் வந்து படுறதும் சரி, இவன் எதிரொலிக்கிறதும் சரி, இந்த நடுக்கோடும் சரி, எல்லாமே இந்த மஞ்சள் கலர் கோடு, அதாவது இந்த ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் இருக்கணும். இவன் ஒரு இடத்துல, இவன் ஒரு இடத்துல, இவன் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இன்சிடென்ட் ரே, த ரெஃப்ளெக்டட் ரே அண்ட் த நார்மல் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் லை இன் த சேம் பிளேன். படுகதிர், குத்துக்கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர், இது ஆகிய மூணுமே இந்த பாயிண்டோட சங்கமம் எல்லாமே ஒரே பிளேனில் இருக்கணும், வெவ்வேறு பிளேனில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? சரி, ஓகே. அடுத்து டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு, முழு அக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இப்போ லைட்டை நான் வந்து ஒரு தண்ணிக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறேன், ஒரு தண்ணிக்குள்ளே இருந்து இப்படி லைட் அடிக்கிறேன், ஒரு லேசர் லைட் அடிக்கிறேன். அந்த தண்ணிக்குள்ளேருந்து நான் அடிக்கக்கூடிய லேசர் லைட்டு தண்ணியை விட்டு வெளியே போகுது.
சரியா? இல்லை எனக்கு தண்ணியை விட்டு வெளியே போகக்கூடாது, தண்ணிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற இந்த முழு அக எதிரொலிப்பை கொண்டு வரணும்னு சொல்லி பார்க்குறேன். அப்போ இந்த முழு அக எதிரொலிப்பு அப்படிங்கிறது என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ ஒரு மீடியத்துலேருந்து லைட் அடிக்கிற, அந்த மீடியத்திலேருந்து உனக்கு ஒளியானது என்ன பண்ணக்கூடாது? பக்கத்தில் இருக்கக்கூடிய மீடியமுக்கு போகக்கூடாது. சரிங்களா? அந்த மீடியத்திலேருந்து ஒளியானது அடுத்த மீடியமுக்கு போகக்கூடாது. அப்போ என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. அப்போ என்ன மாதிரியான கண்டிஷன்ஸு நடக்கணும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. ஸோ அப்போ கண்டிஷன்ஸ் டு அச்சீவ் அ டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன், ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டு. சின்ன வயசில் 2 மார்க்குக்காக இதை வந்து கொட்டி கொட்டி மனப்பாடம் பண்ண வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ், அதாவது வாக்கிய வகையில் கேட்கக்கூடிய வினாக்களில் உங்களுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கலாம். சரிங்களா? ஸோ 2 முக்கியமான பாயிண்ட்டு. அது என்னன்னா, லைட் மஸ்ட் ட்ராவல் ஃப்ரம் அ டென்சர் மீடியம் டு அ ரேரர் மீடியம். அதாவது ஒளியானது அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்திற்கு செல்ல வேண்டும். அதாவது அடர்த்தி மிகுந்த ஒரு ஊடகத்திலிருந்து அடர்த்தி குறைந்த ஒரு ஊடகத்திற்கு செல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேஸை விட தண்ணியில் அடர்த்தி அதிகம். அப்போ தண்ணியிலேருந்து நீங்கள் லைட்டை கேஸுக்கு அடிக்கிறீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கண்டிஷனே அச்சீவ் பண்ண முடியும். கேஸ்லேருந்து, அதாவது ஒரு வாயுலேருந்து தண்ணீருக்கு அடிக்கிறப்ப இந்த கண்டிஷனை அச்சீவ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு சாலிட்லேருந்து லிக்விடுக்கு அடிக்கிறீங்கன்னா தான் அச்சீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடர் மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறை ஊடகத்திற்கு செல்லக்கூடியதான் என்னன்னு சொல்கிறாங்க? இந்த முழு அக எதிரொலிப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மெயினான பாயிண்ட். அடுத்து, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்சைட் த டென்சர் மீடியம் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் த கிரிட்டிக்கல் ஆங்கிள். இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது, கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அடர்மிகு ஊடகத்தில் படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். அது என்னது மாறுநிலை கோணம்? அதாவதுப்பா, இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து ஒருத்தன் லேசர் லைட்டை அடிக்கிறான். என்ன பண்ணுறான்? இது வாட்டரு, இது கேஸ்ன்னு வச்சுப்போம். சரிங்களா? இது என்னது ஏருன்னு சொல்லி வச்சுப்போம். இது என்னவா வாட்டரா, இது என்னவா ஏரா. அப்போ வாட்டர்லேருந்து ஒருத்தன் லைட் அடிக்கிறான்னா அப்படி நேராக செங்குத்தாக அடிக்கிறப்ப அது என்ன ஆயிரும்? சர்ன்னு இப்படி போயிடும். கொஞ்சம் வளைச்சி அடிக்கிறான்னா பட்டு இப்படி என்ன ஆகும்? ரெஃப்ளெக்ட் ஆகும். சரி, ரெஃப்ராக்ட் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு 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 ரெஃப்ராக்ட் ஆகி ஒரு சமயத்துக்கு மேலே டோட்டலாக இப்படி போயிருமா. இந்த பாயிண்ட் தான் என்ன சொல்கிறாங்க? கிரிட்டிக்கல் ஆங்கிள்ன்றாங்க. அப்போ நீங்கள் லைட்டை எப்போ இந்த ஆங்கிளுக்கு மேலே அடிக்கிறீங்களோ எப்பயுமே லைட் என்ன ஆயிருமா? உங்களுக்கு என்ன ஆயிருமா? பக்கத்தில் அதே மீடியத்தில் ரெஃப்ளெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஓகேவா? ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க? முழு அக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ரைட். இப்போ ஒரு கண்ணாடி எடுத்துப்போம். எதிரொலிப்பு அப்படின்னாலே நமக்கு மெயினாக தெரியக்கூடியது ஒரு கண்ணாடி தான். கரெக்டுங்களா? அந்த கண்ணாடியை தான் நம்ம வந்து இந்த எதிரொலிப்பு, நம்மளுடைய எதிரொலிப்பை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஒரு சமதள ஆடி, கண்ணாடினா தமிழில் மிரர்னா வந்து தெளிவாக சொல்லணும்னா ஆடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்ணில் இருந்து பார்க்கறதுனால அதை நம்ம என்ன சொல்கிறோம்? கண்ணாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட்டா? ஸோ ஒரு சமதள ஆடி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது? உங்களோட ரெஃப்ளெக்ஷனை திருப்பி காமிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஓகே. ஸோ ஒரு சமதள ஆடியில் ஒரு இமேஜ் உருவாகணும்னா அதுக்கு என்னென்ன மாதிரி கண்டிஷன்லாம் அது ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இமேஜ் இஸ் ஆல்வேஸ் அப்ரைட். அப்ரைட் அப்படின்னா இப்போ நம்ம என்ன மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் இமேஜ்லேயும் நிற்கிறோம். இப்படி தலைகீழாவோ அப்படியோ இல்லை, கீழிருந்து மேலே வரக்கூடியதான். அப் மற்றும் ரைட் சைடு இமேஜஸ் ஃபார்ம் ஆகிறதுனால அப்ரைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இமேஜ் அந்த ஆப்ஜெக்ட் ஆர் ஆஃப் சேம் சைஸ். இப்போ நான் 80 கிலோ கொண்ட ஒரு ஆள் கண்ணாடியில் பார்க்குறேன் அப்படின்னா 100 கிலோ கொண்ட ஆளாக தெரிய மாட்டேன். அதே 80 கிலோ கொண்ட ஆளாக தான் தெரியுவேன். அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த இடத்துலயே சொல்லியிருக்காங்க. அடுத்து, இமேஜ் இஸ் வர்ச்சுவல். கண்ணாடியில் தெரிகிறவனோட என்னால் போய் சண்டை போட முடியுமா? அவன் தான் ரியலான ஆளே கிடையாது. கண்ணாடியில் தெரியக்கூடிய அவன் என்னது? ஒரு வர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரியா? வர்ச்சுவல் இமேஜாக இருந்தாலும் லேட்ரலி இன்வெர்டட். அப்படிங்கிறப்ப நான் இப்படி நின்றுக்கிட்டு கண்ணாடியில் இந்த கையை தூக்குனேன்னா கண்ணாடியில் இருக்கிற என்ன பண்ணுவான்? அந்த கையை தூக்குவான். ஸோ அப்போ அதாவது இங்கே இருக்கக்கூடிய எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடுனா அவனுக்கு அந்த சைடில் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ நான் இங்கேருந்து இப்படி தூக்குறேன் அப்படின்னா கண்ணாடியில் நின்று தூக்கி பாருங்கள். நான் இங்கே இப்படி தூக்குறேன்னா அவன் அந்த சைடு தூக்குவான். ஸோ அப்போ லேட்ரலி இன்வெர்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதான் வரும். பாய்ஸ் லெஃப்ட் ஹேண்ட், திஸ் இஸ் இமேஜ் ரைட் ஹேண்ட். அப்போ
இவனுடைய நிற்கக்கூடிய பையனுடைய லெஃப்ட் ஹேண்டு இமேஜில் என்னவா இருக்குமா, ரைட் ஹேண்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க, கண்ணாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? சரி, ரைட். அதே சமயத்தில் இவன் கண்ணாடியிலேருந்து 1 மீட்டர் தள்ளி இருந்தானா கண்ணாடியில் இருக்கக்கூடிய இமேஜும் 1 மீட்டர் தள்ளி ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் என்ன பண்ணுறாங்க, கண்ணாடியில் இருக்கக்கூடிய இமேஜும் என்ன பண்ணும், 1 மீட்டரு தள்ளி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இந்த இடத்துல பார்க்கக்கூடியது. அப்ரைட்டு, வர்ச்சுவலு, சேம் சைஸு, இதெல்லாம் தான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ தமிழ்லேயே தான் நேரான பிம்பம் கொண்ட இமேஜஸாக இருக்கும். பொருள் மற்றும் பிம்பம் இரண்டுமே ஒரே அளவில் இருக்க வேண்டும். மாய பிம்பமாக இருக்கும். உருவாகக்கூடிய பிம்பம் என்னவா இருக்கும், மாய பிம்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதை தாண்டி பிம்பம் வந்து இடவள மாற்றம் அடையும் அதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சமதள ஆடியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த ஒரு கேள்வி, என்னோட ஃபுல் சைஸ் தெரியணும். இப்போ நான் வந்து ஒரு 180 சென்டிமீட்டர் இருப்பேன். சரிங்களா? ஒரு 180 சென்டிமீட்டர் இருப்பேன். இப்போ என்னுடைய இமேஜ் ஃபுல்லாக ஒரு கண்ணாடியில் தெரியணும் அப்படின்னா அந்த கண்ணாடியோட சைஸு என்னோட பாதி சைஸில் இருக்கணும். அதாவது ஒரு 180 சென்டிமீட்டர் உடைய ஒரு ஆளுக்கு ஒரு 90 சென்டிமீட்டர் கண்ணாடி இருந்தால் தான் அவனுடைய ஃபுல் சைஸும் அந்த கண்ணாடியால் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். சரியா? இது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஓகே. ஸோ இதை தாண்டி கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் என்னென்ன சொல்கிறாங்க, குழி ஆடி மற்றும் குவி ஆடி அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ குழி ஆடி அப்படிங்கிறது குழி உளுந்திருந்தா, இந்த மாதிரி குழி இருந்திருந்தா அது குழி ஆடி. அதே சமயத்தில் இப்படி இந்த இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அது குவி ஆடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ குழி ஆடிகள் மற்றும் குவி ஆடிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய பேசிக்கான யூசஸை மட்டும் பார்த்தோம்னாலே நம்மளால இதை படிச்சிட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கான்கேவ், குழி ஆடிகள் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஷேவிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இடத்துக்கு, டார்ச் லைட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது லார்ஜர் ஏரியா, அதிகமான இடத்துல இருக்கக்கூடிய லைட்டுகளை எடுத்து அதை ஒரு சின்ன ஸ்பாட்டில் காமிக்கக்கூடியது என்ன சொல்கிறாங்க, இந்த கான்கேவ் மிரர்ஸோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோலார் குக்கர்ஸில் டாக்டருங்கெலாம் தலையில் லைட் வச்சு, இப்போ நீங்கள் ஒரு டென்டிஸ்ட்டை போகிறீங்க, அவர் தலையில் லைட் ஆன் பண்ணுறாருல, அந்த லைட்டுக்கு அங்கே டார்ச் லைட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி என்ன கண்ணாடியா, இந்த குழி ஆடிகள், அதாவது கான்கேவ் மிரர் அப்படிங்கிறாங்க. அப்போ கான்வெக்ஸ் மிரர் எங்கே யூஸ் ஆகும், பெருசாக தெரிகிற ஒரு இமேஜை குட்டி உண்டாக்கி காமிக்கணும்னா அது இந்த கண்ணாடிகளோட வேலை, கான்வெக்ஸ் மிரர்ஸோட வேலை. சின்னதாக இருக்கிற ஒரு இமேஜை ரொம்ப பெருசாக்கி காட்டணும் அப்படின்னா அது யாரோட வேலை, நம்மளோட கான்கேவ் மிரர்ஸோட வேலை. அதுதான் இங்கே எக்ஸாம்பிள்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், படிச்சுக்க முடியும். சரியா? எக்ஸாம்பிள்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த கான்செப்டை படிச்சுக்க முடியும். சரியா? ஓகேவா? சரி, ரைட், ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹீட்டு, லைட்டு அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. சரியா? ஹீட்டு, லைட்டு அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு மெயினான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட இந்த 30 days ப்ரோக்ராமில் முடிச்சிட்டோம். ஓகேவா? இந்த 30 days ப்ரோக்ராமில் என்ன பண்ணிட்டோம், ஓரளவுக்கு சயின்ஸில் கேட்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையுமே நம்ம முடிச்சாச்சு. இதை தாண்டி இன்னும் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணுறப்ப மறக்காமல் வந்து செஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு நிறையா செஷன்ஸ் கொண்டு போக போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்களும் அதில் வந்து ஜாயின் பண்ணி பயனடைவீங்க அப்படின்னு சொல்லி நம்பி இந்த 30 days நம்மளோட கிளாஸஸ் அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஏதாவது புது சீரீஸ் போட்டாலும் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஆல். டாட்டா, பை பாய்.